இன்னைக்கு வியாழக்கிழமை ஆயிருச்சு. ஒரு சில நபர்கள் ஓட்டிங்ல பாத்தீங்கன்னா, தாறுமாறா மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. ஒரு சில நபர்கள் இந்த வாரம் கன்ஃபார்ம் வெளியில போயிருவாங்க அப்படின்ற மாரி தான் தெரியுது. என்ன ஆட்டம்னா போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வச்சாருங்க பார்றா வேட்டு அப்படின்ற மாரி மக்கள்லாம் சுத்தமா ஓட்டுக்களை போடவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ நிறையவே ஷேர் ஆகும். ஹைப் இருந்துச்சு அப்படின்னா ஹைப்போட தட்டி விடுங்க. அதாவது இன்னைக்கு வியாழக்கிழமை கிட்ட ஆகுது. அதாவது வியாழன், வெள்ளி கிட்ட தான் பாத்தீங்கன்னா, ஓட்டுக்கள் ஒரு சில நேரம் மாற வாய்ப்பு இருக்கு. கடைசியில இருந்தவங்க திடீர்னு சேவ் ஆயிருவாங்க. கடைசி 4வது இடத்துல இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆயிருவாங்க. அந்த மாரி தான் நம்ம பிரவீனையும் பார்த்தோம். அதே மாரி தான் பாத்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் அதே ரேஞ்ச்ல தான் வெளியிலயும் போனாரு. இப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, விக்ரம்க்கு தாறுமாறான ஓட்டுக்கள் விழுது. மாஸ் காட்டிட்டு இருக்காப்ல. திவ்யாக்கும் பாத்தீங்கன்னா, சூப்பராவே ஓட்டுக்கள் விழுகுது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கமருதீன் அண்ட் பாரு இவங்கெல்லாம் டீசென்ட்டான கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்க. 4 பேருக்கு நல்லாவே ஓட்டுக்கள் விழுவுது. அதுக்கப்புறமேட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுக்கு எல்லாத்துக்கும் 1% 1/2% அந்த மாரி ஓட்டுக்கள் தான் இருக்கு. எல்லாம் அன்அஃபிஷியல் ஓட்ல அப்படிதான் இருக்கு. மோஸ்ட்லி இந்த அன்அஃபிஷியல் ஓட்ல என்ன மாரி ரிசல்ட் வருதோ, அதுதான் பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கும். அதே மாரி தான் ரிசல்ட் வார வாரமும் நடந்துட்டு இருக்கும். கடைசி பொசிஷன்லாம் யார் யார் தொங்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த வாரமும் அரோரா காப்பாற்றப்படுவார்கள். ஏன்னா, ஏதோ இந்த ஸ்கூல் டாஸ்க்ல கூட பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடுறது, இந்த கமருதீனோட ஏதோ லவ் கன்டென்ட் கருமத்த பண்ணாலுமே கூட பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ இன்னைக்கு கவிதை சொன்ன விதமா இருக்கட்டும், நேத்து கவிதை சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டு வச்சு காமெடி பண்ணி ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க்ல அப்படின்னே சொல்லலாம். மத்தபடி மத்த எவனுமே இன்ட்ரஸ்டிங்கா ட்ரை பண்ணவே இல்ல. பிக் பாஸ பொறுத்தளவு கிரியேட்டிவ் டீம் இருக்கானுங்களா? இல்ல பார்த்தீங்கன்னா, காசு பேமெண்ட் பெண்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. டாஸ்க் மொக்கையா போயிட்டு இருக்கு. நேத்தெல்லாம் எபிசோட்லாம் கருமம் பார்க்கவே முடியல. அப்படி இருக்கும்போது, கிரியேட்டிவ் டீம் ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் டாஸ்க் யாருக்காச்சும் ஒண்ணு குடுத்து, ஏதாச்சும் இன்ட்ரஸ்டிங்கா பண்ணி, சண்டை வர மாரியோ, இல்ல காமெடி பண்ற மாரி ஏதாச்சும் ஒரு கருமம் பண்ணுவாய்ங்கன்னு பார்த்தா, அவனுங்களும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருக்காங்க. அதனால அரோரா இந்த வாரமும் காப்பாற்றப்படுவாங்க. பிரஜன் அண்ட் சாண்ட்ரா போன வாரம் போட்டு அடிச்ச அடியில பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சாண்ட்ரா கிடையாது. பிரஜனை அடிச்ச அடியில, ஐய்யய்யோ! நம்ம வீட்டுக்காரே இந்த அடி அடிக்கிறாங்க. நம்மள எல்லாம் போட்டு விஜய் சேதுபதி சேதுன்னா அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திவ்யாவ பொறுத்தளவு ஓரளவு சட்டிலா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த டேஞ்சர் ஜோன்ல இருக்கதெல்லாம் யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனி, வியானா அண்ட் ரம்யா. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க. கண்டிப்பா அவங்க 3 பேத்துல யாராச்சும் ஒரு ஆள் வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ வரைக்கும் கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியானா சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ரம்யா அண்ட் வியானா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரம்யா போன வாரமே போயிருக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. கெமி வெளில போயிட்டாங்க. கெமி வெளியில இன்டர்வியூல போயிட்டு அதான் சொல்றாங்க. நீங்க ஸ்ட்ராங் ஆச்சே கெமி. நீங்க இருக்கீங்க. ரம்யா எப்படி இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே நான் இருக்க வேண்டியது என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்னைய பொறுத்தளவு இந்த வாரம் வியானாவ எதுவும் வெளியில அனுப்புனாங்க அப்படின்னா, அடுத்த வாரம் எஃப்ஜே யார் கூட சுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி காத்திருக்கணும். அதுக்குமே வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தலை இந்த இவர திருசாலன், நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டே தான் போயிட்டு இருப்பாப்ல. அதுவும் ரொம்ப எல்லை மீறி போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில போனா நல்லா இருக்கும்? யாரெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.